நம்ம ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். இந்த வார்த்தை என்ற அனுதினமும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார் சில நாட்களுக்கு முன்பாக. நிந்தை, நீ நிந்தை அவமானத்தை நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாயோ. அந்த நிந்தைங்கிறது நம்ம எதை குறிக்கிறதுனா, ஒரு வேதனையாக இருக்கலாம், இல்லை ஒரு கண்ணீராக இருக்கலாம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, அதற்கு அர்த்தம் என்னென்னா அவமானமாக இருக்கலாம். நான் வெட்கப்பட்டுருவானோ, அந்த நிந்தை என்னை சூழ்ந்து கொள்ளுமோ, என்னை வெட்கப்படுத்திடுவாங்களோ அந்த ஜனங்கள், இந்த உறவுகள் என்னை வெட்கப்படுத்திடுமோ, இந்த நிந்தை எனக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், மகளே மகனே, நீ பயப்படாத, நீ பயப்படாத, உன் நிந்தையை நான் நீக்கிவிட்டேங்கார் ஆவியானவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். நம்ம பயந்து கொண்டு இருக்கிற காரியம் நமக்கு சம்பவிக்காது. எனக்கு பயமாக இருக்கிற ஆண்டவரே, இந்த நிந்தை அவமானத்தை நான் சந்திச்சிருவனோ, என் குடும்பம் இதை சந்திச்சிருவோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார், வார்த்தையின் மூலியமாக பேசுகிறார். மகளே மகனே, நீ பயப்படாத, உனக்கு நிந்தை வராது. அப்படிப்பட்ட நிந்தையின் மத்தியிலிருந்து நான் உன்னை தூக்குவேன், நீக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.